அடுத்த கண்டென்ட் என்ன தெரியுமா? தற்குறிகள். தற்குறிகள்லாம் அதை போன வாட்டி சொல்லிட்டேன்ல, இந்த வாட்டி பரிதாபங்கள் சொல்லிக்கலாம். இப்போது பேசிக்காக ஒரு பைக்கு, இப்போ என்கிட்ட பைக் இருக்குது சரியா? அந்த பைக்குக்கு எவ்வளோ போகும்? டாப் ஸ்பீடு வந்து 142 வரைக்கும் போகும்னு வச்சுக்கலாம். 140 குறிப்பிட்ட ஸ்பீடு, அதாவது டாப் ஸ்பீடு, ரொம்ப ஸ்பீடு. ஆனால் நான் வந்து மேக்ஸிமம் 80 தான் போவேன். ஆனால் நம்ம மக்களுக்கு 80 போனால் பிடிக்காது சரியா? நமக்கு 120 தான் பிடிச்சா, 120 140 அப்படி போனால் தான் வண்டி போக முடியுமா? ஏன் 80 போக முடியாதா? அந்த வண்டி நான் அவ்வளோ ஸ்பீடாக தான் போவோம். ஆனால் உனக்கு உயிர் கீழே விழுந்தா உயிர் முஞ்சுமா? அது இல்லாமல் கீழே வந்து அடி எப்படி விழுன்னு தெரியுமா? பைத்தியார் வரலாம். நீங்கள் அப்படிலாம் போகாதுங்க வண்டியிலலாம். வண்டியில் மேக்ஸிமம் ஸ்பீடு அதில் வண்டியிலே கொடுத்துருப்பான் 40லேருந்து 60, 60லேருந்து 80. அதுக்கு உள்ள, அதாவது 80 போனாவே 100 போனது மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். 60 அப்படின்றது லிமிட்டான ஸ்பீடு. கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படின்னா 60 போங்க, இல்லை கொஞ்சம் பொறுமையாக போதுன்னா 40 போங்க. 40 விட்டு நீ குறையணும்னு அவசியம் கிடையாதுல்ல. 5 ஏக்கர் போட்டுடலாம். 40 அப்படின்னாலே 5 ஏக்கர் போட்டுடலாம் வண்டியில். ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறது? அவசரமாக ஓடிட்டு இருக்க அந்த லைஃப்பில் எதுக்குங்க? நீங்கள் போங்க, எங்கே வேணாலும் போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் மக்களுக்கு இறஞ்சி இல்லாமல் பண்ணுங்கள். இந்த பைக்கில் எஸ்ஆர்சி போவாங்க பார்த்துருக்கீங்களா? அது இல்லாமல் அவனுக்கு என்ன மண்ணாங்கடி வைக்கிறதா சைலன்சர் பைப்பு ட்ருக்கு ஒரு சவுண்டு வர ட்ருக்குன்னு அந்த சவுண்டு வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அந்த வண்டி பெட்ரோல் தான் போட்டு தாங்காது நாயை, நீ எதுக்கு அப்படி வச்சுட்டு போகிற? கிறுக்குப்பா எல்லாம். வண்டி சைலன்சர் வைக்க தப்பு இல்லை. சைலன்சர் வச்சா கிலோமீட்டர் கிடைக்குமா? அது இல்லாமல் மைலேஜ் அடி வாங்கும், இன்ஜின் அடி வாங்கும், எவ்வளோ பிரச்சனை இருக்குது. பேட்டரி போயிடும், எவ்வளோ தான் இருக்குது. கேட்டால் அது இன்ஜினுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் கேட்பீங்க. ஆனால் சைலன்சர் பைப்பு என்னென்னா பெருசு, அதோட வாய்ப்பு வந்து பெருசு. டேரெக்டாக இன்ஜின் வெளியே வரக்கூடிய புகை வந்து பாம் மாரி வெடிச்சா வெளியே வரும். அந்த வெளியே வரப்போ அதிகமாக என்னன்னா வண்டியோட உதறும். டுப்புன்னு அடிக்கிறப்போ வண்டியோட உதறும். அது வண்டி உதறது கூட தெரியாமல் நாய்கள் அப்படியே போயிடுது. வண்டியில் போகிற ஸ்பீடுக்கு பறப்பானுங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறமா அந்த வண்டியில் வேலை வைக்கும். அது ஸ்க்ரூ கலந்துருக்கும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும், ஏர் ஃபில்டர் கிடச்சிருக்கும், ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வரும். வராமல் இருக்க வாய்ப்பே கிடையாது, வரும். வந்தால் திரும்ப சர்வீஸ் சென்டர் கொண்டு போகிறப்ப அவன் பார்த்து சொல்லுவான், இது டைட்டாக இருக்கு, இது வீக்காக இருக்குது, இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லுவான். போகிறப்ப அழகாக இருக்கும், திருக்கிட்டு போகிறப்ப சவுண்டு அது கேட்க இனிமையாக இருக்கும். ஆனால் சர்வீஸ்ன்னு வந்துச்சுன்னா பைசா 5000 10,000 சோழையாக வச்சு தான் ஆகணும். வைக்க முடியாது, வண்டி எனக்கு வேண்டாம்னு சொல்லி கொடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா அந்த வண்டி எனக்கு பிடிச்சிருக்கும். கரெக்டாக? என்கிட்ட 2 பைக் இருக்குது. ஒரு எலக்ட்ரிக் பைக் இருக்குது, ஒரு ஹிமாலயன் பைக் இருக்குது. எனக்கு நான் நினச்சேன் என்னால் விரட்டியும் போக முடியும், ஸ்லோவாகவும் போக முடியும். ரெண்டுமே ஓரளவு ஓகே ஸ்பீடு தான். எலக்ட்ரிக் 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும், ஹிமாலயன் 130 35 வரைக்கும் போகும். ஆனால்